செம்ம மழைங்க பெங்களூரில. எவ்ரிடே ஈவினிங் வந்து மழை போடுவோன்னு போட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, ஏரியா ஃபுல்லா தண்ணி காடா கிடக்கு. நல்லா இருந்த ரோடுங்க. 2 மழை தான் பேஞ்சுச்சு. அடிச்சு மொத்த ரோடையும் காலி பண்ணிட்டு செம்ம வாட்டர் லாக் ஆகி போச்சு. செம்ம டிராஃபிக்கு. போகிற ரோடு மொத்தமும் தண்ணி, அவ்வளோ தண்ணிங்க. எந்த இடத்துல தண்ணி கிடக்கு, எந்த இடத்துல பள்ளம் கிடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இருக்கிற எல்லா ஏரியாவிலும் ஏதாவது ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறாங்க. இல்லைன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது பெங்களூரில். எந்த நேரம் பெய்யுது அப்படின்றத கண்டே பிடிக்க முடியல, கணிக்கவும் முடியல. திடீர்னு வெயில் போடுது, செம்ம வெயிலாக இருக்குது, பயங்கர வெயிலாக இருக்குது. சரி, வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போனோம்னா மழை போட்டு வெளுத்து எடுத்துடுதுங்க. எடுத்து போட்டு அப்புறம் திரும்ப வந்தோம்னா எந்த ரோட்டில் வந்தோம், எந்த ரோட்டில் போகணுன்னு கூட நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்த ரோடு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம திரும்ப போனால் அந்த ரோடு டோட்டலி வேறு ஒரு மாதிரி இருக்குது. என்னென்னா தண்ணி அரிச்சுக்கிட்டு, ஏன்னா மேடு பள்ளமாக இருக்கிறதுனால மேலேருந்து தண்ணி அப்படியே கீழே இறங்கி வரும்போது மொத்த ரோடையும் மொத்தமாக காலி பண்ணி விட்டுருது. என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது. புது ரோடு போட்டாலுமே திரும்பவும் அது ஆட்டோமேட்டிக்காக இதாகி வந்துக்கிட்டே தான் இருக்குது. மழை பெஞ்ச உடனே அதை அரிச்சிட்டு போயிடுது, எல்லாத்தையும் அடித்து. செம்ம டிராஃபிக்காகவும் ஆகுது. இது பாருங்கள், நைட்டு ஒரு 11 மணிக்கு எடுத்தேன், அப்போவே எப்படி கிடக்கும் பாருங்கள். செம்ம மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் தண்ணி, இங்கிட்டு தண்ணி அங்கிட்டு தண்ணி அடித்து வரவன காருக்காரங்க எல்லாம் அடித்து நனச்சி விட்றது தான் மிச்சமாக இருந்துச்சு. செம்ம மழை. இன்றைக்கி மழை இருக்குன்ட்ருக்காங்க. ரெட் அலர்ட் வேறு விட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது? அதனால எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டு தூங்குறது தான் நல்லதுன்னு தோணுது. நாளைக்கு சனிக்கிழமை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம், எப்படி மழை பெய்யுதா இல்லை வெயில் அடிக்குதா, என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்.